Om Shri Sai Ram. My humble pranams to the lotus feet of our most beloved Bhagavan. Thus spake Bhagavan Shri Satya Sai Baba அப்படின்ற சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேல்யூ தர்மம். சுவாமி தர்மத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, தர்மங்கிறது நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் ரிலீஜனோட ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்றது தர்மம் அது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. தர்மங்கிறது இந்த உலகத்தையே விட, இந்த நேர காலத்தை விட ஒரு சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. தர்மம் எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிளான ஒரு விஷயம், அது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி சொன்ன ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருது. மகாபாரத போருக்கு முன்னாடி குருக்ஷேத்திரத்துல பஞ்சபாண்டவர்கள் அவங்க ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு பீஷ்மர் பிதாமகர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போறாரு. அப்போ சொல்றாங்க, நாங்க பறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்து போயிடுறாங்க, எங்க அப்பாவோட அன்பே எனக்கு கிடைச்சது கிடையாது, நீங்க தான் எங்களை தூக்கி வளர்த்தீங்க, இப்போ காலத்தின் கட்டாயம் நாங்க உங்களை போர் செய்ய வேண்டியதா இருக்கு, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு பீஷ்மர் புத்துணர்ச்சியோட அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. இதே மாதிரி துரோணாச்சாரியர்கிட்ட சொல்றச்சு, துரோணாச்சாரியர் அஸ்வத்தாமர் நான் அப்பாவா இருக்கிறது டியூட்டியா பாக்குறேன், நான் உங்களுக்குலாம் அப்பாவா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும்னா நான் ரொம்ப அன்போடையும் சந்தோஷத்தோடையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த தர்மத்தை அவங்க கடைபிடிச்சதுனாலதான் அவங்க பேட்டில வின் பண்றதுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்தது. என்னதான் துரோணரும் பீஷ்மரும் எதிரி படையில இருந்தாலும் இவங்க போய் ஆசீர்வாதம் கேட்டு அந்த தர்மத்தோட கடைபிடிச்சாங்க. தர்மம் அப்படின்னு சொல்றச்சே எனக்கு ஒரு பஜன் ஞாபகம் வருது. தசரத நந்தன ஸ்ரீராமச்சந்திரா தர்ம சம்ரக்ஷகரா தேவகி நந்தன முரளீதரா ஆனந்ததாயக ஷ்யாம். ஜெய் சாய்ராம்.